அன்பு நேயர்களே, இன்றைய உலக பரப்பில் உலகம் முழுவதும் ஒரு பீதியா அல்லது ஒரு சர்ஜையா என்று எம்மால் சரியா யூகிக்க முடியாது. ஆனாலும் மிக பெரும் பேசி பொருளாக மாறி இருக்கின்றது. 33 ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக அமெரிக்கா தன்னிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணுமாறு, பரிசோதிக்குமாறு ராணுவத்துக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். ஏனெனில் அண்மை காலமாக அமெரிக்காவின் எதிரி நாடுகள் பலம் பெறுவதாகவே அவர் அஞ்சுகின்றார். அதிலும் குறிப்பாக சொல்ல போனா, நாம் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு 10 தினங்களுக்கு முன்பு 2 வாரத்துக்குள் தந்திருக்கிறோம். ஐசிபி, அதாவது வடகொரியா ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஹவுஷாங் 19 என்று ஒரு ஏவுகணையை பரிசோதித்து வெற்றி கண்டிருக்கின்றது. அதாவது அந்த அணு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஹவுஷாங் 19 என்பது அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய அதி வல்லமை பொருந்தியது என்றும் நாம் சொல்லியிருக்கின்றோம். அது ஒரு அச்சத்தை கொண்டிருக்கலாம். இந்த வார தொடக்கத்தில், இந்த வாரத்துக்குள்ளே ரஷ்ய ஜனாதிபதி புடின் தனது அரசாங்கம் ஒரு புதிய அணு ஆயுதத்தையும் தனது நாட்டிற்கு ஒரு பெரிய தந்திரோபாய நன்மையை அளிக்கும் அணுசக்தியால் இயங்கும் வாகனத்தையும் சோதனை செய்து கண்டுபிடித்து வெற்றி கண்டிருக்கின்றது. இந்த 2 விடயம் தான் இப்பொழுது அமெரிக்காவின் அச்சத்துக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனால் அமெரிக்காவும் நாங்க என்ன சும்மாவா, நீங்க உங்க அம்மா எங்க அம்மா சும்மாவா என்ற மாதிரி நாங்களும் இருக்கின்றா என்று காட்டுவதற்காக தன்னிடம் இருக்கின்ற 5000க்கு மேற்பட்ட அணு சோதனையை நடத்தும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. 30 ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்குமாறோ ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் நேற்று முதல் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள். தென்கொரியாவின் புசானில் வர்த்தக பேச்சுவார்த்தை அமெரிக்காவாக ஜி ஜின்பிங்கை சந்திக்க தனது மரைன் ஆன் ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டிருந்த போது ட்ரம்ப் இந்த ஆச்சரியமான அறிவிப்பை விட்டிருக்கின்றார். மற்ற அணுசக்திகளுடன் சமமான அடிப்படையில் அமெரிக்க அணு ஆயுதங்களை பரிசோதிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு பென்டகனுக்கு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். மற்ற நாடுகள் திட்டங்களை சோதித்து வருவதால் நமது அணு ஆயுதங்களை சமமான அடிப்படையில் சோதிக்க தொடங்க போர் துறைக்கு தான் அறிவுறுத்தியுள்ளேன் என்றும் அந்த செயல்முறை உடனடியாக அமுலுக்கு வரும் என்றும் அவர் சொல்லி உலகை ஒரு அச்சத்துக்குள் கொண்டு வந்திருக்கின்றார். ரஷ்யா அமெரிக்கா 1ஆம் இடத்திலும், ரஷ்யா 2ஆவது இடத்திலும், சீனா 3ஆம் இடத்திலும் உள்ளது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு கூட இருக்கும் ட்ரம்பின் முடிவு கணிக்க முடியாத தன்மை மற்றும் வெளிப்படையான மோதலின் புதிய சாப்தத்தை முன்னறிவிக்கும் என்று மூத்த ரஷ்ய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியிருக்கின்றார். அணுசக்தி சோதனையில் தடை விதிக்க அமெரிக்கா தனது உறுதிப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உலகளாவிய மூலோபாய சமநிலை மற்றும் மிஸ்ர தன்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. ட்ரம்ப் தேசிய அணுசக்தி பாதுகாப்பு நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படும் அணு வெடிக்கும் சோதனையா அல்லது அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணைகளின் விமான சோதனையா என்பது பற்றி அவர் ஒளியாக சொல்லவில்லை. வடகொரியாவை தவிர வேறு எந்த அணுசக்தியும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அணு ஆயுத சோதனையை செய்யவில்லை என்பது ஒரு வேறு விடயம். தளங்கள், அதாவது இந்த அணு சோதனைகள் பரிசோதிக்கப்படும் தளங்கள் பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் வாஷிங்டனுக்கு திரும்பும் வழியில் அமெரிக்கா அதன் போட்டி அணுசக்திகளுடன் தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய சோதனை தேவை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றது. உலகத்தில் ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மற்றவர்கள் சோதனை செய்வதால் நாமும் செய்வது பொருத்தமானது என்றும் அணுசக்தி சோதனை தளங்கள் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். உலகம் அணு ஆயுதங்களை சுற்றி மிகவும் ஆபத்தான கட்டத்தில் நுழைகிறதா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் அச்சுறுத்தலை நிராகரித்தார். அணு ஆயுதங்களை சுற்றி மிகவும் ஆபத்தான கட்டத்தில் நுழைகிறார் என்று கூறி அமெரிக்க இருப்புகள் நன்றாக பூட்டப்பட்டுள்ளது என்று கூறி அணு ஆயுதங்களை கைவிடுவதை வரவேற்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நம்மிடம் ஏராளமான அணு ஆயுதங்கள் இருப்பதால் ரஷ்யாவின் 2ஆவது மற்றும் சீனாவின் 3ஆவது மற்றும் சீனா 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு அதை எட்டும் என்பதால் அணு ஆயுதங்களை கைவிடுவதை நான் காண விரும்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் உண்மையில் ரஷ்யாவுடன் அதை பற்றி பேசி வருகிறோம். நாங்கள் ஏதாவது செய்தால் சீனாவும் அதில் சேர்க்கப்படும் என்றும் சீனா 5 ஆண்டுகளில் ஆயுத கிடங்கை இரட்டிப்பாக்கியுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் சீனா தனது அணு ஆயுத கிடங்கை விரைவாக விரிவுபடுத்தியதை தொடர்ந்து அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்க
தொடங்குவதற்கான ட்ரம்பின் முடிவு அணுசக்தியால் இயங்கும் மற்றும் அணுசக்தி திறன் கொண்ட கப்பல் ஏவுகணை மற்றும் அணுசக்தியால் இயங்கும் ராபிடோவின் வெற்றிகரமான சோதனை என்று ரஷ்யா அறிவித்ததை தொடர்ந்து கூறி வருகிறதால் இந்த அச்சம் வந்திருக்கலாம் என்றுதான் பார்க்கப்படுகிறது. இந்த வார தொடக்கத்தில் ஆசியாவுக்கு செல்லும் வழியில் ரஷ்யாவின் நகர்வுகள் குறித்து ட்ரம்ப் உரையாற்றி இருக்கின்றார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர ஏவுகணைகளை சோதனை செய்வதற்கு பதிலாக செயல்பட வேண்டும் என்று செய்தியாளரிடம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். வாஷிங்டனை தளமாக கொண்ட ஒரு சிந்தனை குழுவான மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையத்தின்படி 2020 300 ஆயுதங்களிலிருந்து 2025 600 அணு ஆயுதங்களாக பெய்ஜிங் தனது ஆயுத கிடங்குகள் அளவை இரட்டிப்பாக்கி இருக்கின்றது. 2030 ஆண்டுக்குள் சீனா 1000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் என்று அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். செப்டம்பரில் நடந்த வெற்றி தின அணிவகுப்பில் கண்ட அமெரிக்காவை அடையக்கூடிய 5 ஆயுத திறன்கள் வெளிப்படுவதாக CSIS தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் தளமாக கொண்ட ஆயுத கட்டுப்பாட்டு சங்கம் அமெரிக்காவிடம் 5225 அணு ஆயுதங்களும் ரஷ்யாவிடம் 5580 அணு ஆயுதங்களும் இருப்பதாக கூறுகிறது. ஆக அமெரிக்காவை முந்திக் கொண்டு இப்பொழுது ரஷ்யா 5580 இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முன்னோக்கிய நகர்வாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த வாரம் புதன்கிழமை ரஷ்யா வெற்றிகரமாக ஒரு போசிடான் அணுசக்தியால் இயங்கும் சூப்பர் டார்பிடோவை சோதித்ததாக புடின் தெரிவித்திருக்கின்றார். இது பரந்த கதிரியக்க கடல் அலைகளை தூண்டுவதன் மூலம் கடலோர பகுதிகளை பேரழிவுக்கு உட்படுத்தும் திறன் கொண்டது என்றும் ராணுவ ஆய்வாளர் கூறுகின்றார். அப்படியானால் கடலிலிருந்து தானாக சுனாமி வராது. இனி இவன்களில் அணுகுண்டு சோதனை மூலம் சுனாமி எப்போதும் எந்த நிமிடமும் வரலாம் என்பதும் ஒரு உயர் செய்தியாக நாம் இங்கு பார்க்கின்றோம். ட்ரம்ப் தனது சொல்லாட்சி மற்றும் ரஷ்யா மீதான தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கியுள்ள நிலையில் அக்டோபர் 21 அன்று புதிய வெஸ்டினிக் கப்பல் ஏவுகணையை சோதித்து அக்டோபர் 22 அன்று அணுசக்தி ஏவுதல் பயிற்சிகள் மூலம் புடின் தனது அணுசக்தி தசைகளை பகிரங்கமாக வளைத்துள்ளார் என்றும் பார்க்கலாம். வடகொரியாவை தவிர பெரும்பாலான முக்கிய அணுசக்தி நாடுகள் 1990களில் வெடிக்கும் அணு ஆயுத சோதனையை நிறுத்தியிருந்தன. வடகொரியா தனது கடைசி அணு ஆயுத சோதனையை 2017 நடத்தியுள்ளது. ரஷ்யாவின் கடைசி உறுதிப்படுத்தப்பட்ட சோதனை 1990 ஆண்டில் நடந்துள்ளது. அதைத் தொடர்ந்து 1992 அமெரிக்காவின் கடைசி சோதனையும் 96 சீனாவின் சோதனையும் நடந்துள்ளது. ஜூலை 1940 ஆண்டில் நியூ மெக்சிகோவின் அலமோர்கோடாவில் 20 கிலோ டன் அணுகுண்டு சோதனை செய்ததன் மூலம் அமெரிக்கா அணுசக்தி சகாப்தத்தை தொடங்கியது. பின்னர் ஆகஸ்ட் 1945 ஆண்டில் ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களில் அணுகுண்டுகளை வீசி 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை சரணடைய செய்துள்ளது. ஜப்பான் அதில் தோல்வி கண்டிருக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டில் வடகொரியா மட்டுமே மேற்கொண்ட அணு ஆயுதங்களின் வெடிக்கும் சோதனையை செய்துள்ளது. வடகொரியாவில் ஒரு வெளியிடப்படாத இடத்தில் புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் நாம சொன்னமில்ல கண்டம் விட்டு கண்டமா ஏவுகணை ICBM ஹவுசாங் 19 சோதனை ஏவப்பட்ட செய்தி ஒளிபரப்பு காட்டப்பட்டது. வடகொரியாவின் குறுகிய மத்திய செய்தி நிறுவனமான KCNA நவம்பர் 1, 24 அன்று புதிய ஹவுசாங் 19 இந்திரகண்டத்தை வெற்றிகரமாக சோதித்ததாகவும் கூறியிருக்கின்றது. இதைத் தொடர்ந்துதான் ரம்மின் இந்த அதிரடி உத்தரவுக்கு வழிவகுத்திருக்க சொல்லலாம். இந்த வார தொடக்கத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது அரசாங்கம் ஒரு புதிய அணு ஆயுதத்தையும் தனது நாட்டுக்கு ஒரு பெரிய தந்திரோபாய நன்மை அளிக்கும் அணுசக்தி அதாவது ஆள் இல்லாமல் அணுசக்தியால் இயங்கும் வாகனத்தை சோதனை செய்து முடித்துள்ளதானது அமெரிக்காவை எரிச்சல் அடைய செய்துள்ளது என்றுதான் நாம் இங்கு பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ட்ரம்பின் சமீபத்திய கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக கிரெம்ளின் கடந்த வாரத்தில் அதன் பயிற்சிகள் வழக்கமானவை என்று கூறியிருக்கின்றது. மேலும் அமெரிக்கா மீண்டும் சோதனையை தொடங்கினால் ரஷ்யாவும் அதை பின்பற்றும் என்று ரஷ்யா எச்சரித்திருக்கின்றது. அணு ஆயுதங்களை வெடிக்க செய்வதன் மூலம் அவற்றை சோதிப்பதற்கு அமெரிக்கா பல தசாப்தங்களாக விதித்துள்ள தடை குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார். இந்த தடை மக்களுக்கு ஆபத்தானது என்றும் எதிரிகள் தங்கள் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை சோதித்து பார்த்து கூர்மைப்படுத்துவதற்கான கதவை திறக்கும் என்றும் பார்க்கலாம் என்றும் இருக்கின்றது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடான சந்திப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளத்தில்
பதிந்துள்ள இந்த விடயமானதுதான் இந்த வாரத்தில் இன்று நேற்று முதல் உலகத்தை பெரும் ஒரு 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 அதிர்ச்சிக்குள் ஆளாயிருக்கின்றதுதான் பார்க்கலாம். ஆக ஒரு மூன்றாம் உலக போரை நோக்கிய நபராகத்தான் ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாமளும் இந்த ஆண்டுக்குள் ஒரு மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு அணு ஆயுத போர் வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். பார்ப்போம், ரம் கொடுத்துள்ள தகவலின் அடிப்படையில் மீண்டும் அடுத்த கட்டம் உலகத்தின் எந்த அளவு அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் அடுத்த வரும் கட்டங்களை பார்த்து சொல்லாமல் விடைபெறும். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.